ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம ராகி ரவா ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும், ரொம்ப மொறுன்னு இருக்கும் தோசை இது. அதனால் ராகி மாவு வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு மைதா மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரவை 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா மெலிசாக இருக்குங்க ரவை. இதில் வந்துட்டு பச்சை மிளகா மெலிசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது 1 கப்பு போட்டுக்கிட்டேங்க. இதில் வெங்காயம் ரொம்பவும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கணுன்னா கட்டி வராமல் நல்லா கலக்கிக்கலாம். ஒரே அடியாக தண்ணி விட்டோம்னா கட்டியாயிடும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா தண்ணியாக மாவு கலக்கிக்கலாம். பூண்டு நான் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, துருவி வச்சுருக்கேங்க பூண்டு. அந்த பூண்டு வந்துட்டு நல்லா ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது ராகி மாவுக்கு ரொம்பவும் டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி கலக்கிக்கணுங்க மாவு தண்ணி விட்டு. நம்ம கரண்டியில் விட்டால் சரியாக வராது. இது மாதிரி கப் எடுத்துக்கிட்டு நம்ம தோசை ஊற்றினோம்னா ரொம்பவும் நல்லா வருதுங்க. ஈஸியாக இருக்குது ஊற்றும்போது. தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கிட்டேங்க. அதில் இந்த தோசை விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நமக்கு எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம், ரொம்பவும் கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் விடாமையும் நல்லா இருக்குங்க இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு வந்திருக்கு தோசை. இது ஒரு பக்கம் மட்டும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டால் சரியாக போயிடும், திருப்ப வேண்டாம். மறு ரவா ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம ஊற்றும்போது மாவு வந்துட்டு இது மாதிரி நல்லா கலக்கி கப்பில் எடுத்து ஊற்றணுங்க. அடியில் வந்துட்டு இந்த ரவையெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும். அதனால் கலக்கி இது மாதிரி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1.5 ஸ்பூன் அது மாதிரி. நீங்கள் எண்ணெய் வேணான்னாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. அப்பவும் கிறிஸ்பியாக தான் வரும். இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எண்ணெய் விடுறதுனால. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது. ரெண்டாவது தோசையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்டி ரவை தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு சட்னி இல்லாமல் இப்படியும் சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியான சட்னி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிடும்போதும் இதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லா அது மொறுன்னு ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு ரொம்ப சுவையாக கொடுக்கும் இந்த ராகி மாவுக்கு.
இப்போ வந்துட்டு சட்னி பண்ணிக்கலாங்க. கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க. புளி ஒரு 2 கொட்டை புளி எடுத்துருக்கேன். உடச்ச கடலை எடுத்துருக்கேங்க. ஒரு 1/4 கப்பு உடச்ச கடலை எடுத்துருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. நம்ம தேங்காய் போடாமலேயே நல்லா தேங்காய் சுவை இருக்கும். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சட்னியை. சுட சுட தோசையோட இந்த சட்னியை எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது வந்துட்டு ராகி மாவு வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டே தெரியாதுன்னு இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். டெய்லி கேட்பாங்க எனக்கு ராகி மாவு தோசை வேணும்னு. அவ்வளோ சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்க தோசையும் இந்த சட்னியோட ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். நானும் இந்த தோசையோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நமக்கு அந்த எண்ணெய் ஒன்று தான் இருக்கும் இதில். அந்த எண்ணெயை விடாமையும் செஞ்சுக்கலாம். கிறிஸ்பியாகவே வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுவையான மொறு தோசை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். Okay viewers, bye.